ஏன் சின்னையா, பாண்டிச்சேரிக்கு போறதுன்னா என்கிட்ட போன் பண்ணி சொல்ல மாட்டீங்களா? இப்படியா பண்றது? இல்ல ஈசு, அது கஸ்டமர்லாம் இருக்கும்போது வண்டிக்குள்ள போனை கையில எடுத்து பேச முடியலையா? ஆனா உனக்கு போன் பண்ணேன். ஆனா அந்த நேரம் பார்த்து உனக்கு போன் போலையா? என்ன பண்றேன்னு தெரியல. கஸ்டமர் வேற காத்துக்கிட்டு இருந்தாங்களா? நானும் கொஞ்ச நேரம் இருங்க பேசிட்டு வரேன்னு சொல்ல முடியாதுல்ல. அதனாலதான் டக்குன்னு வண்டியை எடுத்து கிளம்பிட்டேன் ஈசு. கோச்சுக்காத. சரி, இப்ப எங்க இருக்கீங்க? எப்ப வருவீங்க? அத்தை உங்களை கேட்டுட்டே இருக்காங்க. ஈசு, நான் சென்னைக்கு வந்துட்டேன் ஈசு. நான் இங்க எப்போ வந்துட்டேன்? ஒரு 3/4 மணி நேரம் ஆச்சு நான் வந்து. நான் நம்ம ஏரியாவுக்கு வர்ற வழியில தான் நின்றுட்டு இருக்கேன். எனக்கு அங்க கஸ்டமரை போய் சடார்னு விட்டுட்டு வந்துட்டேன் இல்லையா? சாப்பிட வேற இல்லையா? அதான் இங்க வரவும் ஒரு மாதிரி கிருகிருன்னு வந்துருச்சு. அதான் டீயை குடிச்சிட்டு இன்னொரு 1/4 மணி நேரத்துல அங்க வரலாம்னு இருந்தேன். அம்மாட்ட சொல்லு, 1/4 மணி நேரத்துல இருந்து ஒரு 20 நிமிஷத்துல வந்துருவேன்னு சொல்லு. நீ அம்மாட்ட சொல்லிடு. சரி, சீக்கிரம் வாங்க, நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி ஈசு, வந்துடுறேன். ஆளை காணும்னா அம்மாவும் பொண்டாட்டியும் பதறாங்களே. எப்படிண்ணே? 10 ரூபாப்பா. 10 ரூபாயா? இந்த இருக்கு. இந்தாங்க வச்சுக்கிறேன். சரி வரப்பா. அண்ணி, பாஸுக்கு ஃபோன் பண்ணீங்களா? என்ன சொன்னாரு? பக்கத்துல வந்துட்டாராம், இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன்னு சொன்னாரு. ஓ அப்படியா? ஈஸ்வரி, அழகு எங்க இருக்கானா? அத்தை, உங்க புள்ள மகாபலிபுரம் போயிட்டு அங்கிருந்து பாண்டிச்சேரிக்கு கிளம்பி போயிருக்காரு. சரி ஈஸ்வரி, மாப்பிள்ள எப்ப வருவாராம்? பாஸ், பாண்டிச்சேரியா போயிட்டு வந்தேன். ஆமாடா, பாண்டிச்சேரிக்கு தான். ஏதாவது வாங்கி வந்தியா? என்ன கேட்ட? ஏதாச்சும் வாங்கி வந்தியான்னு கேட்டேன். வா போலாம். வண்டியில எதுவும் இல்ல? வண்டியில 4 டயர் இருக்கு, வேணா கழட்டி ஓட்டு. நானே செக்கிங் எல்லாம் தாண்டி வந்துகிட்டு இருக்கேன். கேட்கறான் ஒரு கேள்வி. ஏமா, எதுக்குமா நீங்க எல்லாரும் இப்படி வாசல்லயே நின்னுட்டு இருக்கீங்க? வேற என்னடா பண்ண சொல்ற? ஒரு போன் பண்ணி சொல்ல மாட்டியா வர லேட் ஆகும், இந்த நேரத்துக்கு வருவேன்னு? இல்லம்மா, அது வந்து. ஆமா, இதே வேலையா போச்சு. போன இடம், வந்த இடம்னு. உங்க அப்பாவும் இப்படிதான் செஞ்சுட்டு இருப்பாரு, இப்ப நீயும் அதே தான் செய்யற. வீட்டுல பொம்பளைங்க இருப்பாங்க, கவலைப்படுவாங்கன்னு தெரியாது? நானும் ஈஸ்வரியும் எவ்வளவு துடிச்சு போயிட்டோம் தெரியுமா? அம்மா இருமா. ஏமா நீயும் புரியாம பேசிக்கிட்டு இருக்க? என்ன புரியணும் சொல்லு. என்னம்மா நீ எல்லாம் தெரிஞ்ச நீயே இப்படி சொல்லலாமா? அம்மா, இது நாள் வரைக்கும் உன் மையன் காசு பணத்தோட அருமை தெரியாம அதை கண்டபடி செலவு பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்பதான் பொறுப்பா ஒரு நல்ல மனுஷனா குடும்பத்துக்கு என்ன செய்யணுமோ, அதுவும் என் அப்பா இடத்துல இருந்து நான் என்னெல்லாம் பண்ணணும்னு நீ நினைச்சியோ அது எல்லாத்தையும் நான் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கேம்மா. இங்க பாருமா, நான் வேலைக்கு போயிட்டேங்கிறதுனால நீயோ ஈஸ்வரியா அத்தையோ இந்த குடும்பத்துல இருக்க எல்லாரும் என் மூளையிலேயே இல்ல, நான் உங்களை பத்திலாம் நினைக்கவே இல்லைன்னு அப்படி மட்டும் தயவு செஞ்சு நினைச்சிடாதம்மா. அம்மா, வெளியே போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான்மா தெரியுது, பல ஆம்பளைங்க காலையில வீட்டுல இருந்து வெளியே வந்து திரும்பி வீட்டுக்கு போற வரைக்கும் வேலையை தான் பாக்குறாங்க. ஆனா அவங்க குடும்பத்தெல்லாம் மறக்கலமா. அவங்க குடும்பத்துக்காகத்தான் ரத்தத்தை அப்படி வேர்வையா சிந்தி சம்பாரிச்சுக்கு இருக்காங்க. நீயும் அப்படி சொல்லலாமாமா? நான் உங்களுக்காக தானே சம்பாதிக்க போறேன். இங்க பாரு, உனக்கு ஆபரேஷன் பண்ணணுமா? கூடிய சீக்கிரம் நம்ம ஃபைனான்ஸ் கம்பெனியை கோயம்பேடு மார்க்கெட்லயே ஆரம்பிக்கணும். நம்மெல்லாம் எப்படியோ போறோம்னு நினைச்ச எதிரிங்களுக்கு முன்னாடிலாம் நம்ம சாதிச்சு நிக்கணும் இல்லம்மா? நீ தானம்மா இதெல்லாம் சொன்ன. இங்க பாருமா, நான் நம்ம குடும்பத்துக்காக தானே கஷ்டப்பட போறேன். அதுல எனக்கு எந்த கஷ்டமும் கிடையாது, உங்களை நான் மறக்கவும் இல்லை. சரி, அதெல்லாம் விடு. இங்க பாரு, உன் மையன் இன்னைக்கு டிரைவரா போய் முதல் சம்பளமா 2000 ரூபா வாங்கியிருக்கேன். இந்தா. உன்னை பார்த்தா பெருமையா இருக்குடா. என்ன என்கிட்ட நீட்டுற? உன் பொண்டாட்டிக்கிட்டே கொடு, வாங்கிக்க. ஏன் பாஸ்,
நீ டிரைவரா போன மாதிரி நான் வேணா கிளீனரா வந்துருவான். ஆ, நான் லாரி ஓட்டுறேன், நீ கிளீனரா வர்றதுக்கு. டேய், கால் டாக்ஸிக்கெல்லாம் கிளீனர் வைக்க முடியாதுடா. ஏன் வைக்க முடியாது? ஷேர் ஆட்டோலாம் கிளீனர் வச்சிருக்காங்க. ஷேர் ஆட்டோவுக்கு கிளீனரா? ஏன்டா மடப்பையில, ஷேர் ஆட்டோ, கால் டாக்ஸி, லாரிக்கு எதுக்குமே வித்தியாசம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கேடா. உன்னை நான் என்னன்னு சொல்றது? ஈசு, நான் ஒரு முக்கியமான விஷயம் உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன் பாரு. என்ன சின்னையா? நம்ம தெருமுனையில இருக்க இஸ்திரி கடைக்காரன் சொன்னேன், நம்ம வீட்டுல வேலை பார்க்கறதுக்கு ஏதாவது வேலைக்காரமா இருந்தா சொல்லுங்கன்னு. அவரு நாளைக்கு காலையிலேயே ஆள் வந்துரும்னு என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னாரு. வேண்டாம் சின்னையா, அவருக்கு ஃபோன் பண்ணி ஆள் வேண்டான்னு சொல்லிடுங்க. ஏன், வீட்டு வேலைக்கு ஆள் வேணான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? என்னம்மா? வேலைக்கெல்லாம் ஆள் கிடைச்சாச்சு. ஆமா, ஆள் கிடைச்சாச்சுங்கிறிய? யார் அது? ஆள் கிடைச்சாச்சா? யார் அது ஈசு? வாங்க, நீங்களே பாருங்க. ஆ, சரி வா. ம். வாடா, முதல்ல உட்காரு வா. ஆ? என்ன வீடெல்லாம் சுத்தமா இருக்கு? ஏன் ஈசு, வேலைக்கு சேர்ந்த அந்த அம்மாட்ட நீ மாசமா இருக்குன்ற விஷயத்த சொல்லிட்டியா? ஆ, சொல்லிட்டேன் சின்னையா. ஆ, சரி. வீட்டு வேலைன்னதும் சாதாரணமா நினைச்சுக்கிற போறாங்க. சமைக்கணும், பாத்திரம் துலக்கணும், வீட்டை பெருக்கி கூட்டணும், துணி துவைக்கணும், அது இதுன்னு ஏகப்பட்ட வேலை இருக்கு. எல்லாத்தையும் தெளிவா சொல்லிட்டல. தெளிவா சொல்லிட்டேன் சின்னையா. எதுக்கு கேக்குறேன்னா, அம்மானாலையும் அத்தைனாலையும் வேலையெல்லாம் பார்க்க முடியாது. நீ தெளிவா ஒரு தடவை எல்லாத்தையும் சொல்லிட்டு இந்த சம்பளத்துக்கு ஒத்துக்கிறாங்களான்னு கேட்கணுமா இல்லையா? டேய், எத்தனை வாட்டி அவ சொல்லுவா? எல்லாத்தையும் சொல்லி சம்பளத்துக்கு ஒத்துக்கிட்டது நல்லதுன்னு வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கோம். அப்புறம் என்ன? சரிம்மா சரிம்மா, கோவப்படாதம்மா. நீ கோவப்பட்டாலும் அழகா இருப்ப. ஈசு, எங்க அந்த வேலைக்காரம்மா காணும்? நம்ம எல்லாம் இங்க நின்று பேசிக்கிட்டு இருக்கோம். இருங்க, கிச்சன்ல சமைச்சிட்டு இருக்காங்க, கூட்டிட்டு நான் வா. கூட்டிட்டு வரேன். சபா. என்ன ஈசு, வந்துட்டாங்களா? என்ன இந்த பொண்ணா?